வாட்ஸ்அப் கைஸ். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா, இல்லை என்ன மாதிரி பல செல்லர்ஸ் அமேசானில் இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க, பட் யாரும் எஃபர்ட் எடுத்து வீடியோ யூடியூப்பில் போடாதனால நம்மளுக்கெல்லாம் தெரியலையான்னு எனக்கு தெரியல. பட் என்னோட ஒன் ஆஃப் தி பாக்ஸ் நான் இப்போ ரீசெண்டாக அனுப்பின ஷிப்மெண்ட்டில் இன்னும் வேர் ஹவுஸ்க்கே போய் சேரல. இதை அனுப்பி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த ஷிப்மெண்ட் ஐடி. ஸோ நான் மதுரையிலேருந்து ஹைதராபாத் வேர் ஹவுஸ்க்கு நான் அனுப்பியிருக்கேன். இந்த ஷிப்மெண்ட்டில் 3 பாக்ஸஸ் நான் அனுப்பினேன். அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்திங்கன்னா 29th மதுரையிலேருந்து பிக்கப் பண்ணியிருக்காங்க. February 1 போய் டெலிவரி ஆகிடுச்சு வேர் ஹவுஸில். பாக்ஸ் 2 பார்த்திங்கன்னா 29th அதே டேட் தான் 3மே பிக்கப் பண்ணாங்க. பாக்ஸ் 3யும் 29 தான் பண்ணாங்க. பாக்ஸ் 3 வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ரிட்டன் அரைவ்ட் இன் எஃப்சி அப்படின்னு எஃப்சியில் வேர் ஹவுஸில் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த பாக்ஸ் 2க்கு பாருங்கள், அப்டேட்டே வரல. ரிட்டன் அரைவ்ட் அட் எஃப்சி தேர்ட் பாக்ஸில் காட்டுதா, ஃபஸ்ட் பாக்ஸ்லேயும் காட்டுதா ரிட்டன் அரைவ்ட் அட் எஃப்சின்ட்டு. ஆனால் செகண்ட் பாக்ஸ்க்கு இல்லை. இது என்னாச்சுன்னே தெரியல இந்த பாக்ஸில் அனுப்பின ஷிப்மெண்ட். இப்போ இதுக்கு எப்படி நான் டிஸ்பியூட் ரைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி பஞ்சாயத்து பண்ணணும். இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ப்ராடக்ட்ஸ் இன்வெர்ட் ஆயிரும். இல்லாட்டி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, நான் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் அட்டாச் பண்ணி என் ப்ராடக்ட்ஸை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. பழைய கதை தான். எப்படி ஒருத்தனுக்கு ஒரு 4-5 மந்த்ஸ்க்குள்ளேயே 2 வாட்டி ஷிப்மெண்ட் லாஸ் ஆகும்னு எனக்கு சத்தியமாக புரியல. அமேசானோட சர்வீஸ் வந்து ஷிட்டாக போயிட்டுருக்கு. லிட்ரலி சொல்லணும்னா பி மாதிரி இருக்குது இவங்க சர்வீஸு. நான் டிக்கெட் ரைஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட இருந்து என்ன அப்டேட் வருதுன்னு சொல்கிறேன்.